வணக்கம் நண்பர்களே. வதந்தி மிஸ்இன்ஃபர்மேஷன் பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுவும் கொஞ்சம் காரசாரமான வதந்தி இல்லை காரசாரமான மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான தகவல்கள் அப்படிங்கிற இதில் பார்ப்போம். இது என்ன அப்படின்னாக்க, குற்றச்சாட்டு எப்படி வைக்கிறாங்கனாக்க எதிர்கட்சிகள் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் என்னென்னா, நாங்கள் ஏதாவது நலத்திட்டங்களை பற்றி மேனிஃபெஸ்டோலையோ இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி அதை நிறைவேற்ற முடியாமல் போச்சுனாக்கா அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாஜக என்ன சொல்லுதுனாக்கா, இது ரேவடி கல்ச்சர் அப்படின்னாங்க. ரேவடி கல்ச்சருங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறத அது எதனால் வந்தது, எப்படி வந்ததுங்கிறது நம்ம பார்க்கலாம். ரேவடி கல்ச்சர். ஆனால் அதே பாஜக நிறைய நலத்திட்டங்கள் செய்கிறாங்க, கொடுக்குறாங்க, அது பண்ணுறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நீங்கள் செய்யும்போது அது சமூக நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்களாக சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் அதே செய்யும்போது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, இது ரேவடி கல்ச்சர் அப்படிங்கிறீங்க. இந்த ரேவடி கல்ச்சர் என்ன, எதனால் வந்தது அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம பார்ப்போம் இது எப்படி இருக்குது என்னங்கிறது. ரேவடிங்கிறது ஒரு ஸ்வீட்டுங்க, ராஜஸ்தானில் இருக்கிற ஸ்வீட்டு. அதில் வெல்லம், எள்ளு இதெல்லாம் போட்டு, சர்க்கரை எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற ஸ்வீட்டு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது எதனால் அந்த பேர் வந்தது அப்படின்னா, அந்த ரேவடி அதிகமாக சாப்பிட என்ன ஆகுனா, ஒருவேளை அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் விஷம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்க மாதிரி அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு டயபெட்டிஸோ இல்லை அது சார்ந்த உடல் நல கேடுகளோ வரும். இந்த மாதிரி வரும்போது அதனால தான் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இதை இந்த நலத்திட்டங்கள் இல்லை இலவசங்கள் அப்படின்னு வரும்போது நீங்கள் இலவசங்களை ஸ்வீட் மாதிரி மக்களுக்கு கொடுத்துட்றீங்க, அதுக்கப்புறம் அவங்க அதில் அவஸ்தப்படுறதை பார்க்குறீங்க. அப்படிங்கிறதுனால தான் அந்த ரேவடி கல்ச்சருங்கிறது வந்தது, அந்த பேரே வந்தது. அது இப்போ தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. நார்த் இந்தியாவில் ஈவன் மத்திய அரசில் எல்லாருமே சொல்லுவாங்க ரேவடி கல்ச்சர் அப்படின்னாக்க தேவையில்லாத இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான மீனிங். இங்கே இந்த ரேவடி ஸ்வீட்டை சாப்பிட்டா எப்படி உடல் நல கோளாறு வருமோ, அது மாதிரி இலவசங்களை கொடுத்தாக்க மக்களுக்கு சோம்பேறித்தனமும் மற்ற உழைச்சி அதனுடைய பணத்தினுடைய அருமையும் தெரியாமல் போகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறனால அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை ஆரம்பித்து வச்சது அந்த காலத்துலேருந்து இருக்குது. நம்ம முதல் தமிழ்நாடு தான் இந்த இலவசத்துக்கு பெரும்பான்மையான ஒரு ஆதரவு இல்லை ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது முன்னெடுத்து செஞ்சது அப்படின்னாக்கா அந்த பெருமை அப்படின்னா அது நோட்டோரியஸ் பெருமையாக என்னங்கிறத மக்களை முடிவு பண்ணிக்கிட்டான். அது ஆரம்பித்து வச்சது தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாருன்னா, டெல்லியில் கேஜ்ரிவால் இப்போ 2 வருஷமாக அவர் ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டராக வந்தார். இப்போ அவர் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்காரு. அதற்கான காரணங்களை நான் பல வீடியோவில் 2 வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எங்கே வரோம் அப்படின்னாக்கா, அவர் தான் என்ன பண்ணாருன்னா, எது எடுத்தாலும் ஃப்ரீ, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? நான் ஏன் டெல்லியை குறிப்பாக எடுத்துக்கிறேன்னாக்கா, இப்போ சொல்ல போகிறேன் அந்த விஷயத்தை பற்றி பாருங்களேன். எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ அப்படின்னு சொன்னார். சரி, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீனா என்ன ஆச்சு அப்படின்னா, யாருமே பொறுப்பே இல்லாமல் கண்ணா அப்படின்னா அந்த சுவிட்ச் ஆன்லேயே இருக்குமா. ஃபேனை போட்டால் ஒரு ரூமில் நம்ம சாதாரணமாக இங்கே பணம் கட்டுறதா இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ரூமை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னாக்கா உடனே எல்லாத்தையும் சுவிட்சில் லைட்டு ஃபேனு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போவீங்க. அது மாதிரி கிடையாது, அது ஃப்ரீயாக தானே கிடைக்குது. அந்த பொறுப்பற்ற தன்மை வந்தது. அதே மாதிரி வாட்டர் ஃப்ரீ அப்படின்னா, வாட்டர் ஃப்ரீனா என்னங்க, கண்ணா அப்படின்னு வாட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் தண்ணீர் கஷ்டம் வர அளவுக்கு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல். அதுக்கப்புறம் பஸ் ஃப்ரீங்கிறாரு, அதுக்கப்புறம் மொஹல்லா கிளினிக்குங்கிறாரு, எஜுகேஷன் ஃப்ரீங்கிறார், எல்லாம் ஃப்ரீ. அவருடைய ஆட்சியில் எது கேளுங்க எல்லாமே ஃப்ரீ தான் அவருக்கு. சரி, இதுக்காக எங்கே போவீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடைசியில் லிக்கர் கேட்டில் நின்று இருக்கு இன்னைக்கு. அதை போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இது டெல்லியில் இது மாதிரி இருக்கும்போது நான் இப்போ அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னாக்கா, போன எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் மகளிர் நலத்திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக கொடுக்க முடியாமல் போச்சு. அவங்க என்ன காரணம்னு அது ஆட்சியாளர்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு என்னன்னா, அந்த பஸ் இலவசம் அப்படின்னாங்க. பஸ்ஸில் இலவசமாக போகிறாங்க அப்படின்னோடனே நீங்கள் பாருங்கள், இவங்க 1000 ரூபா கொடுத்த உடனே அதுக்கு சில அரசியல் தலைவர்கள்லாம், அந்த கட்சியில் ஆளுங்கட்சியில் இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம், இதில் என்ன நீ மேக்கப் போட்டுக்கிட்டே இது பண்ணா, அந்த மாதிரி மேக்கப் போட்டு கேட்டதுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் ஒரு ஜஸ்ட் இப்படி எல்லாரோடையும் பேசிட்டு அரசியல் நிலவரம் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆமாம் இவங்க கொடுக்குற 1000 ரூபா காசில் நான் எப்படி மேக்கப் போடுவேன், அரகுறை மேக்கப் பஸ்ஸு மகளிருக்காக ஃப்ரீன்னு சொல்லி ஒரு பஸ் விட்டுருக்காங்க பாருங்கள், முன்னாடியும் பின்னாடியும் மட்டும் மேக்கப் போட்ட மாதிரி ஒரு பிங்க் கலரில், அந்த மாதிரி தான் இவங்க கொடுக்குற 1000 ரூபாயில் நானும் மேக்கப் போடுவேன். அரகுறை மேக்கப் தான் போட முடியும். பஸ்ஸுக்கு எப்படி பணம் இல்லாமல் அரகுறையாக மேக்கப் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் மேக்கப் போட முடியும்னு ஒரு மாதிரி நொந்து போன மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது இதெல்லாம் இருக்கு தான் இருக்குது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இலவச டிவி கொடுத்தாங்க.
டிவிங்கிறது என்னங்க யோசிச்சு பாருங்க. டிவி வந்து ஒரு பொழுதுபோக்கு சாதனம். அதனால ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரம் ஏதாவது முன்னேறுதா அப்படின்னா கிடையாது. வேற யாரோடையோ வாழ்வாதாரம் தான் முன்னேறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த டிவியில் வந்து வர சீரியல் இது எல்லாம் ஒரு பர்டிகுலர் டிவி கம்பெனிக்கு போகுது, அது நிறைய வருது. இந்த டிவியை கொடுத்துறாங்களே. இப்போ அடுத்தது இந்த மாதிரி நிறைய எது எடுத்தாலும் இலவசம். அப்புறம் வந்து இன்னொரு ஆட்சியில் வந்து மிக்சி கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க. இந்த பொருள்கள்லாம் வாங்கறதுக்கான தகுதியை உண்டு பண்ணாம இலவசம் 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 கொடுத்தா உடனே மக்கள் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரேவடி கல்ச்சர் இங்கே தான் வருது. இப்போ எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து சமயத்தில் தோணும், சரி இந்த அடுத்த எலெக்ஷனில் என்ன செய்ய போறாங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் 5 டிக்கெட் வருஷத்துக்கு இந்த தியேட்டரில் ஃப்ரீ அப்படின்னு சொல்ல போறாங்களா? ஏன்னா படமும் அவங்க எடுக்கிறாங்க, அதுக்கும் வருமானம் வரும்னு தோணலாம் இல்லையா? ஒரு குடும்பத்திலையும் 4 பேர் இருக்காங்க, இல்லை 5 பேர் இருக்காங்க, 4 பேருக்குப்பா 4 பேர் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லு இந்த தியேட்டரில் ஃப்ரீயா சினிமா அப்படிங்கிற சொல்ல போகிறாங்களா? அது கூட வரலாம். ஏன்னா நான் என்ன ப்ளேம் பண்ணாதீங்க, நான் ஏதோ ஐடியா கொடுத்த மாதிரி இந்த மாதிரிலாம் தோணுது. இது தாங்க ரேவடி கல்ச்சர். அதாவது மக்கள் ஆசையை தூண்டி, அதாவது ஒருத்தனை வந்து எப்படி கெடுக்கணும் அப்படின்னா 2 வழி இருக்குது. ஆசையை தூண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஆசையை ஃபுல்ஃபில் பண்ண என்ன ஆகும்னா ஒன்றுக்கு மேலே அதாவது இந்த அதுக்கு மேலேன்னு ஒரு சினிமாவில் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஆசை வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த தான் ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்டுக்கான். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம், இதுக்கு வந்து நலத்திட்டங்கள் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் எனக்கு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்க, ஏன் இந்த நலத்திட்டங்களை வந்து உங்கள் பட்ஜெட் போது சொல்கிறது கிடையாது. சரி, நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஃப்ரீ, அது ஃப்ரீ, பஸ்ஸில் ஃப்ரீ, இது வந்து 1000 ரூபா ஃப்ரீ, அப்புறம் வந்து கல்வி கடனை ரத்து பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து தாலிக்கு தங்கணும், இந்த தங்க நகை கடன்றதுனா அதை ரத்து பண்ணுவோம், இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் மீட் அவுட் பண்றதுக்கு மொத்தம் எவ்வளவு பட்ஜெட் ஆகும்? இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு எங்க இருந்து வருமானம் வரும்? இந்த வருமானத்துக்காக நீங்க ஏதாவது வரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போறீங்களா? இல்ல அதுக்கான பிளான் வேற ஏதாவது இருக்கா? இல்ல வேற யாராவது புதுசா கடன் வாங்க போறீங்களா? கடன் வாங்கிட்டாங்க, 8 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. இது வரைக்கும் போன ஆட்சியில இருந்து 5 லட்சம் கோடி 5.5 லட்சம் கோடியில இருந்து இப்ப 8 லட்சம் கோடிக்கு கடன் வாங்கியாச்சு. சரி, அந்த ஃபர்தரா அந்த மாதிரி கடன் வாங்க போறீங்களா? இல்ல மத்திய அரசு கிட்ட உதவி கேட்க போறீங்களா? என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அடிச்சு விடுங்க அப்படியே. இதெல்லாம் இலவசம்னு சொல்லிட்டு மக்களை வந்து மயக்கி ஏமாத்தி ஒரு மாதிரி அவங்க ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இது சரியில்லை. ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏன் நலத்திட்டங்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டோவில் சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே இலவசங்கள் இவ்வளவு சொல்லியிருக்கீங்களே ஒண்ணுமே வரவே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசுகிட்ட நாங்கள் பணம் கேட்டோம், அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா. கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு வழிமுறைகள்லாம் இருக்கு. ஃபைனான்ஸ் கமிஷனில் வந்து நீங்கள் இவ்வளோ தான் லோன் வாங்கலாம், உங்களுக்கு பட்ஜெட் படி ஃபிஸ்கல் டெபிசிட்டு, கரண்ட் டெபிசிட், இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இது மாதிரி இப்போ பட்ஜெட்டை பற்றி இப்போ படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அந்த மாதிரி ஏற்பாடுகள், அதாவது இந்த செலவினங்கள் இலவசமாக கொடுக்கறதுக்கான என்னென்ன செலவுகளாக இருக்கோ அதை பற்றி கொஞ்சம் கூட யோசனையே இல்லாமல், ஒரு பிளான் இல்லாமல், யாருக்கு கொடுக்குறது, அதாவது யாருக்கு கொடுக்குறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மகளிருக்கு கொடுக்குறாங்க. இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 70-80% மகளிருக்கு அது கிடைக்கல, ஒரு 20% இல்லை 30% தான் கிடைச்சிருக்கு. அதை என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஐயா இதுதான் டார்கெட் குரூப், இந்த குடும்பத்துக்கு இது வந்து வருமானத்து இவங்களுக்கு இவ்வளோ கம்மியாக இருந்ததுன்னா இதுக்கு கீழே தான், மேலே இருந்தால் வருமானம் இருந்தால் அவங்களுக்கு கிடையாது, கீழே இருக்கிறவங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸை போட்டு அதுக்கு வந்து நம்ம டார்கெட்டட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, உதாரணமாக சொல்லலாம் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அந்த வீடு கட்டு தர நல்லா இருக்கல, அதில் இன்கம் டேக்ஸ்லாம் கட்டுறவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. கிளியராக ஒன்றால் இன்கம் டேக்ஸ் கட்ட முடியுது, நீ அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறேன்னா நீ சொந்தமாக கட்டிக்கோ, போய் வீடு வாங்கிக்கோ அப்படிங்கிறதான் சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு இலவசமாக வந்து வீடு கட்டி கொடுக்குறேன், அதுக்கு வந்து சப்சிடரி கொடுக்குறேன்ற அந்த மாதிரி ஒரு டார்கெட் குரூப்பை வச்சுக்கோங்க அப்படின்னா அது கிடையாது. எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி எந்த பிளானும் கிடையாது. யாருக்கு போய் சேரணும், எந்த மாதிரி நலத்திட்டங்கள், இது எதையுமே யோசிக்காமல் அன்பிளான்டு ஸ்ட்ராட்டஜி. அது என்ன அன்பிளான்டு ஸ்ட்ராட்டஜி? ஒரே அப்ஜெக்டிவ், ஒரே எய்ம் தான். என்ன எய்மு? ஓட்டை வாங்கணும், எலெக்ஷனில் ஜெயிக்கணும், ஆட்சியில் உட்காரணும், அது ஒன்று தான். சரி, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பல இது சொல்லிட்டேன், எந்த பிளானிங்கும் கிடையாது. டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா, என்ன வருமானம் வளர்ச்சி திட்டங்களால் வரப்போகிறோம். நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, மின்சாரத்தினுடைய டேரிஃபை ஏற்றிருக்காங்க,
எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் ஏற்றிடாச்சு. அதுக்கப்புறம் வந்து சொத்து வரி அதை ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை அதை ஏற்றிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளவராக வந்து கைடன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ஜாஸ்தி ஆச்சுனாக்கா உங்களுக்கு இது கொடுக்க வேண்டியிருக்கும். இது தவிர என்ன பண்ணுறாங்கன்னா மற்றபடி இது எல்லாத்தையும் விட டெல்லியில் எப்படி அவர் வந்து லிக்கரை பேஸ் பண்ணி தான் என்னுடைய ஆட்சி கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி பட்ஜெட் அப்படின்னா அது 25% கிட்டத்தட்ட 48,000 கோடி வந்து டாஸ்மார்க்லேருந்து இன்கம் வரும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால தான் வந்து இந்த திட்டத்தை இதை வந்து ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கேள்வியை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பிரபல ஊடக டிவி சேனலில் வந்து நம்ம மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காங்க, ஆங்கர் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் பண்ணால் மட்டும் நலத்திட்டங்கள்ன்றீங்க, அவங்க பண்ணால் இது ரேவடி கல்ச்சர்னு சொல்கிறீங்களே, இதில் என்ன நியாயம் இருக்குது, அவங்களும் மக்களுக்காக தானே செய்கிறாங்க அப்படின்ற கேள்வியை வச்ச போது அவங்க வெரி கிளியர்லி இந்த மாதிரி நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் ஒரு சிலது அதில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து காஸ்டிக்காக அவங்க வந்து திட்டலை செய்யலை. ஆனால் அவங்க ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, எஸ் நாங்களும் வந்து நலத்திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோம். எப்போ பண்ணுறோம்னாக்கா பட்ஜெட் போது பண்ணுறோம். அப்படியே இல்லைனாலும் பட்ஜெட்டில் வந்து அதுக்கான ப்ரொவிஷன் இப்போ வந்து ஒரு விவசாயிகளுக்கு வந்து 2,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னாக்க அதே மாதிரி இப்போ வந்து மன்ரேகாவில் வந்து வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு 25 ரூபா அதனுடைய கூலியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து முதல்ல பட்ஜெட்டை போட்டு என்னென்னலாம் இன்கம் இருக்குது, எந்த பணம் எவ்வளவு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் செலவினங்களை வச்சு அந்த செலவினங்களுக்கு மக்களுக்கு எந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கலாம் நலத்திட்டங்களையோ இல்லை இலவசம்னு நாங்கள் எதுவுமே மேனிஃபெஸ்டோலையோ இல்லை வாக்குறுதிகளாவோ எலெக்ஷன் போது எலெக்ஷனுடைய பிரச்சாரத்தின் போது ஒரு வாக்குறுதியாவோ நாங்கள் எப்போவுமே சொன்னது கிடையாது, செஞ்சதும் கிடையாது. இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் செய்கிறோம். நாங்கள் வந்து யாருக்கிட்டையும் போய் கடைசி நேரத்தில் கெஞ்சி நின்றுக்கிட்டெல்லாம் இருக்கிறது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம கேரளா கவர்மெண்ட்டோட ஒரு எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது கேரளா கவர்மெண்ட் வந்து பணமே கிடையாது, அவங்ககிட்ட சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணாங்க, கேட்டு இது பண்ணாங்க. அப்பா நீங்கள் உங்களுடைய எவ்வளவுலாம் லோன் சென்ட்ரல்லேருந்து எவ்வளவு லோன் கொடுக்கணுமோ இது பண்ணணுமோ எல்லாம் லிமிட் தாண்டியாச்சு, இன்னுமே எங்களால் கொடுக்க முடியாது, கொடுத்தா ஸ்டேட்டு படுத்துரும் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணியிருக்காங்க. உடனே அவங்க கேரளா கவர்மெண்ட் வந்து கடுமையான பிஜேபிக்கு எதிர்ப்பு, அது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட், அது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஏகப்பட்ட ஆர்குமெண்ட் அது இதெல்லாம் நடந்து கடைசியில் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, சரி பாவம் அவங்களுக்கு வந்து இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு 5,000 கோடி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. இவங்க கேட்டது வந்து 18,000 கோடியோ 20,000 கோடியோ 5,000 கோடி ரிலீஸ் பண்ணுங்க. நாங்கள் சரி அந்த 5,000 கோடி ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ திருப்பி போயிருக்காங்க, எங்களுக்கு வந்து மாநில உரிமை பறிக்கப்பட்டது, நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம். இங்கே எப்படி தமிழ்நாட்டில் எப்படி முதல்வர் சொல்கிறாரோ அதே தான், அதே பல்லவி தான். ஏன்னா இவங்க எல்லாம் இண்டி கூட்டணி தான், இவங்க அந்த மாதிரி ஒரு பல்லவியை பாடிட்டு அங்கே போய் கேட்டதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும், பொறுப்பற்ற தரமாக நீங்கள் பாட்டுக்கு செலவினங்கள் செஞ்சுட்டு அதாவது இது இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்காருன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜு வந்து த மெஸ் இன் ஸ்டேட் ஃபைனான்சஸ் ஆஃப் கேரளா இஸ் டியூ டு த ரூலிங் பார்ட்டி தேர், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அப்படின்னு கமெண்ட் கொடுத்து சொல்லிட்டாங்க. நீங்கள் தான் பொறுப்பற்றத்தனமாக இருக்கீங்க, நீங்கள் தான் வந்து அதுக்கு பொறுப்பு, நீங்கள் தான் எல்லாமே குட்டிச்சோர் பண்ணி வச்சுருக்கீங்க, மத்திய அரசு இதில் குறை கூற முடியாதுன்னு ஜட்ஜு சொல்லியிருக்காரு. உடனே இப்போ என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜு வந்து பிஜேபிக்கு ஆதரவாக சொல்ல வேண்டியதான், அடுத்த வதந்தியாக கிளப்பி விட வேண்டியதானே, இது மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இங்கே நான் உனக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மோடி வந்து குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் இருந்தார், எப்படி நலத்திட்டங்களை கொண்டு வராருங்கிறத பாருங்கள். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிஜமாக வந்து நலத்திட்டங்கள் வந்து இலவசங்கள் அப்படிங்கிறத விட நலத்திட்டங்கள்னு சொல்லி நம்ம கொடுக்கறது வந்து அது கம்ப்ளீட்டா தவறா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். மோடி வந்து குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது ஒரு பிளைன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டாக்டர் ஹெக்டேன்னு ஒருத்தர் இருக்கார், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து அதாவது இந்த மாதிரி சைல்டு அண்ட் விமன் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி இதெல்லாம். அப்போ அவரோட சில உரையாடிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து மோடி அவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி எனக்கு வந்து இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி, அதாவது குழந்தைகள் மரணம், சிறு குழந்தைகள் பிறந்த உடனேயோ பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும்போது அது அதிகமாக இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஓகே அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. அந்த ஐடியா என்ன அப்படிங்கிறது வந்து யார் பிரெக்னன்ட் கர்ப்பவதியாக இருக்கிறவங்க பெண்களுக்கு சரியான போஷாக்கான உணவு கொடுத்தா இந்த இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி குறையும் அப்படின்னு அந்த டாக்டர் ஹெக்டே சொல்லியிருக்காரு. அவர் இப்போ பார்க்கலாம், நீங்கள் அவர் அந்த இன்டர்வியூ கூட இருக்குது அவரோட கூட. அந்த மாதிரி அவர் சொன்ன உடனே மோடிஜி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஓகே நீங்கள் என்னோட வந்து குஜராத்துக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு அங்கே போய் பார்த்துருக்காரு. இதெல்லாம் சொன்ன உடனே
உடனே ரெடியாக இருந்தாராம் எல்லாம் பார்த்து உடனே ஸ்கீம் ரெடி பண்ணாங்க. வித்தின் அ மந்த் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் ஒரு 6 மாதம் 1 இயர் அவங்க ஸ்டடி பண்ணிடுறதில்ல நிஜமாவே போஷாக்கான உணவுப் பொருள்களை வந்து அந்த கர்ப்பவதியான மகளிருக்கு கொடுத்ததுனால இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற நிலவு. இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவர் வந்து சென்ட்ரலில் ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் வந்ததுக்கு அப்புறமா பல நலத்திட்டங்கள் இது பண்ணியிருக்காரு. நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம், நிறைய கொடுத்துருக்காரு, இது பண்ணிருக்காரு. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நலத்திட்டங்கள் பர்சே, அதாவது எல்லா நலத்திட்டங்களுமே மோசமானது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியுது. இப்போ நம்ம வந்து இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னாக்கா திருப்பி நிர்மலா சீதாராமன் வந்து இந்த கேரளா கேஸை பற்றி பேசும்போது நல்லதாக போச்சு எங்களை பொறுத்த வரைக்கும். முதல்ல நாங்கள் நினச்சோம் ஏன் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் நல்லதாக போச்சு இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. ஏன்னா இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டு ஒரு நல்ல ஓங்கி ஒன்று கூட்டு வச்சு அனுப்பியிருக்காங்களா. அதில் இவங்களுக்கு மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, முதல்ல மக்கள்லாம் ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாங்க, சென்டர் கொடுக்கல. இப்போ என்ன தெரியுது, கேரளா கவர்மெண்ட் தான் இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு விதத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசை சர்க்காரை பொறுத்த வரைக்கும் அது நல்லது தான் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி நான் திருப்பி என்ன சொல்லணும்னா வரேன்னா இலவசங்களை கொடுத்தீங்கன்னா எங்கே போய் இப்போ காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவில் லேட்டஸ்ட்டாக நான் கேள்விப்பட்டேன் மகளிருக்கு வந்து 1 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாங்கிறாங்க. எங்கே போய் என்ன இது 140 கோடி மக்கள் இருக்கிறதுல வந்து பாதி பேர் 70 கோடி இன்ட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு இதை எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 30-40 கோடி எடுத்துக்கிட்டால் கூட 1 லட்சம் ரூபாய் ஒரு மகளிருக்கு அப்படின்னாக்கா எங்கே போய் நிற்க போகிறது. என்னென்னமோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, விவசாயிகளோட கடன்லாம் தள்ளும். எங்கேருந்து பணம் வரும்? சும்மா நோட் அடித்து கடைசியில் என்ன ஆகும்னா பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரியும் ஸ்ரீலங்காவில் அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி இன்ஃப்ளேஷன் ஏறி பால் விலையெல்லாம் வந்து 150 ரூபா லிட்டர், பெட்ரோல் 200 ரூபா லிட்டர், அந்த மாதிரி நிலைமைக்காக கொண்டு வர போகிறீங்க. பொறுப்பற்ற தனமான இந்த இலவச அனௌன்ஸ் பண்ணுறது மகா தவறு. தயவு செஞ்சு இதை நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?